தேங்க்ஸ் தியோ, அழகாக வாசித்தாய், நன்றி. விசுவாச வாழ்க்கையினுடைய பயணம் சில நேரத்தில் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நம்மை பல இடங்களுக்கு அழைத்து செல்கிறது, பல அனுபவங்கள். அந்த விதத்தில் மருர்வ மலையின் அனுபவமும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அனுபவம். ஆனால் ஏனோ சில காரியங்களை நாம் அதிகமாக முக்கியப்படுத்தி அவற்றை மாத்திரமே சில நேரத்தில் அதிகமாக தியானிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற எல்லா சம்பவங்களும் முக்கியமானவைகள். அவைகளை நாம் ஆழ்ந்து படிப்போம் என்றால் எல்லா நிகழ்வுகளிலும் ஒரு நல்ல பாடம் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த விதத்தில் மறுரூபமலையின் அனுபவம் வெறும் புல்லரிக்க செய்யும் அனுபவம் மாத்திரமல்ல, இன்னொரு விதத்தில் அனுபவங்களை ஆண்டவர் தருகிறார் இல்லையா? நாம் விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் நிறைய இருக்குன்னு ஓடுறோம் இல்லையா? கடவுள் இனிஷியேட் பண்ணுகிறார், முயற்சி எடுக்கிறார். மறுரூபமலையின் அனுபவம் சீஷர்கள் விரும்பின அனுபவம் அல்ல, அவர் உண்டாக்கின அனுபவம் அல்ல. கர்த்தர் முயற்சி எடுத்து அந்த காட்சியை தருகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் பரவிக்கொண்டே வருகிறது, புகழ் பரவிக்கொண்டே வருகிறது. அவர் யார் என்று ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அறிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அற்புதங்கள், அடையாளங்கள் அவைகளெல்லாம் பார்த்து. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த பலவிதமான கருத்துக்கள் நிலவி வந்தன. ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகன் திரும்ப வந்துட்டாரோன்னு பயந்துட்டான். ஏன்னா அவன் தான் அவரை கொலை பண்ணான். சில சீஷர்கள் அவர் தீர்க்கதரிசியோ என்று நினைத்தார்கள். பலவிதமான கருத்துக்கள் நிலவி வந்தபோது இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ சொன்னார், இந்த உண்மையின் அடிப்படையில் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். மனிதர்களுக்கு சில நேரங்களில் இயேசுவை குறித்த எண்ணங்கள் தங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் மாத்திரம் இருக்கிறது. திரும்ப சொல்லட்டுமா? எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் மாத்திரமே இயேசு இப்படித்தான் என்று நான் தீர்மானிப்பதை விட வேத புத்தகத்திலே அவருடைய விரிவான பார்வை நமக்கு வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் குருடன் யானையை தடவி பார்த்தானே, ஒருத்தன் சொன்னான் வாழை தடவை பார்த்து அது தொடப்பம் மாதிரி இருக்குன்னா இல்லையா, துதுக்கியை தடவி பார்த்துட்டு அது உலகமாக இருக்குன்னு சொன்னான். இப்படியாக சில பேர் கிறிஸ்துவை குறித்த பல பரிமாணங்களை தங்களுக்குள்ளே கற்பனை செய்து கொண்டு அதுதான் கடவுள் என்று நினைக்கிறார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற குறிப்பிட்ட இடம் எது என்றது குறிப்பிடப்படவில்லை, ஒரு மலை. ஆனால் வேத விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இது தேபோர் மலையாவது இல்லை ஹெர்மோன் மலையாவது இருக்கும். அவர்கள் சொன்னது மத்திய 16ஆம் அதிகாரத்தில் இயேசு செசரியா பிலிப்பை பட்டணங்களிலே இதற்கு முன்பதாக சுற்றித் திரிகிறார், அங்கே இருக்கிறார், ஊழியம் செய்கிறார். அதனால் அருகாமல் இருந்த மலை இந்த மலையின் மேலே ஏற்பட்ட அனுபவமாக இருக்கலாம். ஏன் மலை மேலே? கிறிஸ்து தனிமையாக ஜெபம் பண்ணுவதற்காக மலைக்கு சென்றார். ஏன் ஜனங்களை விட்டு தனியாகி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ஜெபம் பண்ணுற இடங்களில் ஒன்று மலை. அதனால் செஞ்சுருக்கலாம். எது அப்படியா இருந்தாலும் இந்த மலையுச்சியின் அனுபவம் ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. 3 உண்மைகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, ஒரு தரிசனம், தெளிவான தரிசனம், a vision of clarity. And God transfigured. It was not a mystic figure. It was a glorious figure. ஆண்டவருடைய மகிமையான ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவருடைய முகம் மாறுபட்டது,
அவருடைய ஆடையும் பிரகாசித்தது. அதனால் தெய்வீகம் இந்த மனுஷிக நிலைமையில் அவர் மூலமாக வெளிப்பட்டது. நிறைய பேர் மனிதனுடைய எண்ணங்களோடு கடவுளை தீர்மானித்தார்கள், சிலுவைக்கு போகும் அனுபவம். ஆனால் இந்த மனித உருவத்தில் தெய்வீகம் வெளிப்பட்டதை அங்கு சுட்டி காட்டுகிறார். அதுதான் முக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவினுடைய பாடுகளை குறித்து பேசும்போது, அவரை பார்க்கும்போது அவரில் விரும்பத்தக்க ரூபமில்லை. இட் வாஸ் நாட் தட் பிளசன்ட். கவர்ச்சியான தோற்றம் இல்லை. ஆனால் தெய்வீகம் மனுஷனிலிருந்து பிரகாசித்த போது தெய்வீகத்தினுடைய தன்மை உறுதிப்படுத்தப்பட்டது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவை குறித்த பல கருத்துக்கள் நிலை வந்தன. அதில் ஒரு கருத்து, இயேசு வெறும் மனிதன்தான், முழுமையான மனிதன் இல்லை, அவர் தெய்வம், தெய்வீகம் அவரிலே வெளிப்பட்டது. அதுதான் அர்த்தம். தெய்வீகத்தினுடைய தன்மை. 3 பேர் அங்கே இருக்கிறார்கள்: மோசே, எலியா, இயேசு. There was no confusion at all. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய தரிசனங்களில் குழப்பங்கள் அதிகம். ஒரு தாடி மாத்திரம் நீட்டாக இருந்துச்சு, கண்ணு மாத்திரம் பெருசாக ஜொலிச்சுது, இப்படி குளறுபடியான வெளிப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனி விஷன், நம்ம கிடைக்கிற எந்த தரிசனமும் கிறிஸ்துவானவரை சரியானபடி புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள நாம் தவறுவோம் என்றால், அந்த தரிசனத்தை குறித்த கேள்வி எனக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தனித்தன்மை வாய்ந்தவர். ஒருவேளை ஏன் மோசேயும் எலியாவையும் அங்கு காட்டுகிறார் என்பதற்கு பின்பாக நான் சொல்லுகிறேன். ஆனால் 2 பேருடைய பின்னணியை பார்த்தோம்னா, மோசே இறந்தார், ஆனால் அவருடைய கல்லறை எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஆனால் அவர்களுடைய தோற்றமும் மறுரூபப்பட்டது என்று பார்க்குறோம். எலியா காணாமல் போனார், தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவருடைய தோற்றமும் மாறுபட்டது என்று பார்க்கிறோம், மகிமைப்பட்டது. 2 பேரும் யார்? 2 பேரும் யார்? ஒருத்தர் சட்டத்தை கொடுத்தவர், நீதி சட்டத்தை கொடுத்தவர், பிரமாணங்களை கொடுத்தவர் இல்லையா? அப்போ சட்டத்தினுடைய பிரதிநிதியாய் வருகிறார். எலியா தீர்க்கதரிசி. எலியாவை குறித்து நாம் பார்க்குறோம், அவர் பாடுள்ள மனிதன், ஆனால் அவர் தீர்க்கதரிசிகளுடைய பிரதிநிதியாக வருகிறார். இயேசுவில் இது 2த்துக்கும் மாறுபாடு கிடையாது. நீதி சட்டத்துக்கு அவர் விரோதி அல்ல, தீர்க்க தரிசனத்துக்கும் விரோதி அல்ல. அவர் உடன்பட்டார்கள், 2 பேர் அங்கே இருந்தார்கள். இதை கண்டவர் சொல்லுகிறது என்ன? பேதுரு இருந்தார், யாக்கோபு இருந்தார். 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் கண்டோம்னு சொல்கிறாங்களே. பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களிலே அவருடைய மகத்துவத்தை கண்ணாறு கண்டோம் என்று சொல்கிறார். எப்போ சொன்னார்? இதெல்லாம் பார்த்துட்டு பின்னால் அவர் எழுதும்போது சொல்லுகிறார். they were eyewitnesses. யோவான் சொன்னார் 1ஆம் அதிகாரம் யோவான் 1:14 வசனத்தில் அவருடைய மகிமையை கண்டோம். இயேசுவனுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், வார்த்தை மாம்சமானது, ஆனால் மகிமையை கண்டோம் சொல்கிறார். இவங்க 2 பேரும் இயேசுவனுடைய மகிமையை கண்டதற்கு உண்மையான சாட்சி. உபாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பினா, 2-3 சாட்சிகளினாலே வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட்டது. கிறிஸ்து தெய்வம், மகிமையின் தெய்வம் என்பதற்கு கண்ணால் 2 சாட்சிகள்
பதிவு செய்திருக்கிறார்களே, இயேசுவை நான் வணங்கும்போது இந்த எண்ணங்களிலே குளறுபடிகள் இருக்கவே கூடாது. என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் பேசினார்கள். இயேசு அவரோடு சம்பாஷித்தார்கள். அவருடைய மரணத்தை குறித்து சம்பாஷித்தாள் என்று 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 9:9 உயிர்த்தெழும் வரை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சொன்னார். அப்போ மரணம், உயிர்த்தெழுதல் இதை குறித்து எல்லாம் பேசி கொண்டிருந்தார் என்ற அர்த்தம். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக the cross and the crown or resurrection are part of one plan. You cannot isolate. கிறிஸ்துவில் சிலுவையும் இருக்கிறது, சிலுவைக்கு அப்பால உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. இது ரெண்டும் உண்டு என்பதற்கு நிச்சயமாக தான் கிறிஸ்துவில் தீர்க்கதரிசனமும் நிறைவேறியது, நீதியும் நிறைவேறியது, சட்டமும் நிறைவேறியது. What a joy it is. மோசேவும் எலியாவும் அதற்கு சாட்சிகள். So we are not believing in a God who is confusing. He is a God of clarity. சும்மா சொல்லட்டுமா? Any vision, if it leaves us in a confusion, it is not from God. நம்மை குழப்பத்தில் ஆளாக்கும் தரிசனங்கள் கடவுளிடத்தில் வந்தா என்பதை குறித்த கேள்வி எனக்கு இருக்கிறது. When God appears, when God reveals, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அங்கே தெளிவு கட்டாயம் இருக்கும். நீ வேதத்தின் தரிசனங்கள்லாம் எடுத்து படித்து பாருங்கள், கட்டாயம் அர்த்தம் உண்டு. ஸோ the vision of clarity is very clear. ரெண்டாவது, a voice of confirmation. ஒரு உறுதி செய்யும் ஒரு வார்த்தை. இவர் என்னுடைய குமாரன், அவருக்கு செவி கொடுங்கள். எனக்கு பிரியமானதே குமாரன், நான் தெரிந்தெடுத்த என்னுடைய குமாரன், அவருக்கு செவி கொடுங்கள். Does God speak in different language? To me, நீங்களும் நானும் கடவுளோடு பேசுகிற மக்களாய், உறவு இருக்கிற மக்களான கடவுள் நம்முடைய மொழியில் நம்மிடத்தில் பேசுவார். ஆமென், ஆமென். Yes, God can speak in human language even now today. நாம் படிக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது நம்மிடத்தில் பேசுகிறாரே, எவ்வளவு உண்மை! தரிசனம் எப்போதுமே வார்த்தையோடு இணைந்து வந்தது. வேதத்தை படிச்சிங்களன்னா தீர்க்கதரிசிகளுக்கு கூட காட்சி இருந்தது. ஆனால் அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தைக்கும் தரிசனத்திற்கும் மாறுபாடு இல்லை. A vision is always accompanied by a voice of God. ஒரு தரிசனம் ஆண்டவருடைய சத்தத்தோடு வெளிப்படுகிறது. சில நேரத்தில் நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம். அந்த வார்த்தை இல்லை என்றால் காட்சிக்கு அர்த்தமில்லை. ஏன் வார்த்தை எங்க வேண்டும்? பேதுருக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவன் சொல்கிறது ஆண்டவர் கேட்கணும்னு நினச்சான். ஆண்டவரே சிலுவை கூடாது சொன்னானா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நான் சொல்கிறத கேளு, நீ சொல்கிறத நான் கேட்குவேன். நிறைய தீர்க்கதரிசிகள் இப்போ சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் சொல்லுகிறேன், இப்போதே செய்யும், இங்கேயே செய்யும். நோ, God works according to His plan. God speaks according to His plan. கடவுள் தன்னுடைய சத்தத்தை சொல்லும்போது செவி கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார் என்ற அர்த்தம். ஏன்? பலவிதமான சத்தங்கள் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் we need God's voice. சத்தங்கள் மிகுந்த ஒரு உலகம். டிசம்பர் மாதம் 31 ராத்திரி தான் நிறைய சத்தம் கேட்குதா? நீங்களாம் பார்க்குறது இல்லை பொழுதுல. தொப்பலாம் எல்லாமே பேசுகிறாங்க. எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிற ஆவியானவர் சொல்கிறான்றாங்க. எப்படி முடியும் அது? இந்த உலகத்துக்கான செய்தி ஆண்டவர் பேசும்போது
ஒற்றுமை இருக்கணும். That's why God said, don't listen to people. மற்ற மனித வார்த்தைகளை, சத்தங்களை நீங்கள் மையமாய் வைக்காதீர்கள். எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நிறைய சத்தம் வந்து கொண்டிருந்தாலும் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்க வேண்டும். மலையுச்சியின் அனுபவங்கள் என்பது நமக்கும் ஏற்படலாம். அது ஏற்பட்டதுனால நான் தான் சிறப்பானவன் சொல்லி மார்த்தட்டி கொள்ளக்கூடாது. திரும்ப சொல்லட்டுமா? ஒரு தரிசனம் எனக்கு கிடைச்சதுனால நான் தான் சிறப்பானவன், எனக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி மார்த்தட்டவே கூடாது. ஏனென காட்சி ஆண்டவர் தன்னுடைய உண்மை தன்மையை மனிதனுக்கு வெளிப்படுத்த விரும்பினார். அவர் வெளிப்படுத்தும் போது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி எபிரேயருக்கு நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். ஏன்னா வனாந்திரத்தில் ஆண்டவர் பேசினார், ஆனால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆண்டவர் பேசாமல் இருந்தாரா? பேசிட்டு தான் இருந்தார். ஆண்டாண்டு காலமாக பேசுகிறார். நம்ம தான் ப்ராப்ளம். எங்கே ப்ராப்ளம்? கேட்பதிலே ப்ராப்ளம். Listening is a problem for today's Christians. We have an itchy ear. நம்ம காது திணவூட்டும் காதுகளால் மாறிவிட்டன. எனக்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம். அப்படித்தானே? ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் காலையில் எழுந்த உடனே பார்ப்பேன், நான் எங்கேயாவது எது வேணுமோ அதை மாத்திரம் டச் பண்ணுவேன். ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா இல்லை அதை ஆஃப் பண்ணிட்டு இன்னொன்று பார்க்குறேன். அப்படிதானே? லிஸ்னிங் டு காட், ஆண்டவரை கேட்பது என்பது நம்முடைய அன்றாட பயிற்சியாய் அனுபவமாய் இருக்க வேண்டும். உலகம் என் செவிகளிலே ஊதுவதற்கு முன்பாக, சத்தம் போடுவதற்கு முன்பாக கர்த்தருடைய சத்தம் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்பதுதான் சிறந்தது. ஒன் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ், ஆவிக்குரிய ஒரு அனுபவம், பயிற்சி நமக்கு என்ன வேண்டும் என்றால் தினமும் அவரை நான் கேட்க வேண்டும். எவ்வளோ நேரம் கேட்கணும் என்பது நான் எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நேரம் என்ன. பட் we need to have a daily exercise of listening to God. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வசனத்தை நீங்களும் நானும் படிக்க வேண்டும். இறையியல் கல்லூரியில் நான் படித்து கொண்டிருந்த போது இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. நான் நினச்சேன், இது என்னப்பா அது, தியாலஜி இஸ் தியாலஜி, இந்தியன் கிறிஸ்டியன் தியாலஜி என்ன? அப்போ இவர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னான்னு சொல்லி பலவிதமான மக்கள் சொன்னதையெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு பைபிள் ஸ்கூல் போகிற மனுஷன் இயேசுநாதர் என்ன சொன்னான்னு சொல்ல மறந்துடுறான். அவர் சொன்னார், அது கரெக்ட். இவர் சொன்னார், கரெக்ட். நோ, இயேசு. Do you listen to God? இயேசுவை கேட்கிறீர்களா? உலகம் சொன்னது உங்களுடைய காதுகளை அடைத்து கொண்டதா? சிவித்திண உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? Listening to God is part and parcel of Christian exercise. ஆண்டவரை கேட்பது என்பது அன்றாட அனுபவம். The third thing, I'm through. There's a valley with a cry. லூக்கா 9ஆம் அதிகாரம் 38-42 வசனங்கள் படிச்சிங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஐயா, மலை உச்சின் அனுபவம் சிறப்பாக இருக்கிறதே, நமக்கெல்லாம் அங்கேயே நிற்கணும்னு ஆசை. அப்படித்தானே? புல்லரித்தது எனக்கு ஆண்டவரே, அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. தினமும் நான் சொல்லட்டுமா, புல்லரிக்கும் அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமான அனுபவம் அல்ல. பேதுருவையும் யோவானையும் நீ கேட்டிருப்பீர்கள் என்றால் இந்த காட்சி நிரந்தரம் இல்லை. ஏன்?
ஒரு பள்ளத்தாக்கு இருந்ததே. மலையுச்சியின் அனுபவத்துக்கு பின்பாக ஒரு தேவையுள்ள பள்ளத்தாக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. வேதத்தை பற்றினா அங்கே இயேசு மாத்திரம் காணப்பட்டார். மோசே இல்லை, எலியா இல்லை, காட்சியில் இருந்தார்கள், மறைந்து போய்விட்டார்கள். இயேசு மறையவில்லை. இயேசு அவளோடு கூட பள்ளத்தாக்கு வருகிறார். மலைச்சின் அனுபவம் நம் பெருமைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து விடும் அனுபவமே கிடையாது. பள்ளத்தாக்கும் நிஜமே, மலையுச்சி நிஜமாக இருக்குமானால் பள்ளத்தாக்கின் அனுபவமும் நிஜமான அனுபவம். ஆனால் மலையுச்சியின் அனுபவம் பள்ளத்தாக்குக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும், வனாந்தரத்துக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் விபிஎஸ் டைரக்டராக போவேன். அந்த நாட்களில் விபிஎஸ் ஊழியங்கள் ரொம்ப அற்புதமான ஊழியங்கள். அங்கே வாழ்வுகள் தொடப்படும். சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, அதில் டீச் பண்ணவங்க, அந்த சர்ச்சில் ரிவைவல் மீட்டிங் நடத்துவாங்க. நிறைய வாழ்வுகள் தொடப்படும். இட் வாஸ் அ க்ளோரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு முறை நான் நினச்சேன், நேசரேத் நினைக்கிறேன், நேசரேத்தில் அந்த சர்ச்சில் நடந்துச்சு. அந்த பிபிஎஸில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த முடிவில் ஃபைனல் டே முடிஞ்ச உடனே ஒரு பெண் என்னிடத்தில் வந்தா, சின்ன பெண்ணு. அண்ணாச்சி, தினமும் விபிஎஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னா சொன்னால், தினமும் விபிஎஸ். ஏன்? அந்த மகிமையான அனுபவம் வேண்டும். தினமும் விபிஎஸ்னால் அது விபிஎஸ் இல்லை. விபிஎஸ் இஸ் விபிஎஸ். எவ்ரி டே இஸ் எவ்ரி டே. பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு தான், மலையுச்சி மலையுச்சி தான். மலையுச்சியில் இருந்த ஆண்டவர் பள்ளத்தாக்கிலும் அவர்களோடு இருந்தாரே. பேதுருவுக்கு ஒரு ஆசை, மலையுச்சியிலேயே நின்றுவிட வேண்டும். அவன் துணிந்து பேச ஆரம்பித்தான். ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். இவர் என்னாச்சு, நான் எங்கேயாவது ஒட்டிக்கிறேன்றான். ஏதாவது ஒரு கூடாரத்துக்குள்ளே நான் வந்து விடுகிறேன். பேதுரு சத்தம் தெய்வீக சத்தம் போல இருந்ததே. பேதுரு ஆண்டவரை திசை திருப்ப முயற்சி செய்தான் மனித வார்த்தைகளினால. ஆண்டவர் விட்டு விடவில்லை. இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னபோது இயேசு அவனை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. சொன்னாரா இல்லையா? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நீர் மெய்யான கிறிஸ்துன்னு சொன்னபோது, நல்லது, சரியாய் சொன்னாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். மலையுச்சியின் அனுபவத்திலேயே நின்று விடலாம் என்று சொன்ன பேதுரு, ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், ஆலயத்தின் 4 சுவருக்குள்ளே ஒரு அனுபவம், ஆராதிக்கும் அனுபவம். ஆனால் அது மாத்திரமே போதாது. இன்னைக்கு ஆராதனை 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 நல்லதுதான், அறிவிக்கும் ஊழியமும் இருக்குதுயா. தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்களே வெளியில். மலையிலே நின்று விட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். If we do so, we are distracted from God's mission. திருச்சபை என்றைக்கு பள்ளத்தாக்கு செல்ல தவறியதோ, எங்கே வனாந்தரத்துக்கு சென்று மக்களை சந்திக்க தவறியதோ, எங்கே தெருவுறவங்களுக்கு சென்று எங்கெல்லாம் சந்திக்க முடியுமோ சந்திக்க தவறியதோ, we make a drastic mistake.
திரும்ப சொல்லட்டுமா? அன்பானவர்களே, திருச்சபை 4 சுவர்களுக்குள்ளே இருக்கும் வாழ்வு மாத்திரமல்ல, வெளிப்புறத்தில் இருக்கிற தேவையான சமுதாயத்தை சந்திக்கும் சமுதாயமாய் நம்மை வைக்க வேண்டும். There was a crowd waiting there. ஒரு அப்பா தவித்து கொண்டிருக்கிற மகனோடு வச்சு அலறி கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் செய்தோம், யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லைன்னு சொல்லி கதறுகிறார். தேவையுள்ள ஒரு தந்தை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மகன். மலை உச்சியில் இருந்தால் போதாதே, இயேசு கிறிஸ்து பள்ளத்தாக்குக்கும் வந்து தேவையுள்ள மனிதனை சந்தித்தார். இது நிஜம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தில், அப்போது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். ஏன்? அந்த மகனை அலக்கி வைத்து கொண்டிருக்கிற அந்த ஆவியிலிருந்து விடுதலை பண்ணினார். 42ஆம் வசனம், அந்த இளைஞனை குணமாக்கினார். அதில் மகிமை இருக்கிறதா? மலையுச்சியினுடைய மகிமைக்கும் பள்ளத்தாக்கில் இருக்கிற மகிமைக்கும் என்ன வித்தியாசம்? மலையுச்சியிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அது புல்லரிக்க செய்யும் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? நமக்குள்ளே ஏற்படும் ஒரு பெரிய புல்லரிக்கம் செய்யும் அனுபவம். பள்ளத்தாக்கில் தேவையுள்ள மனிதனை சந்தித்த போது அதிலே காணப்படும் மகிமையும் மக்களுடைய வாழ்வுகள் மாற்றும் போது இருக்கும் அனுபவம். Both are glories. Christian experience is not a subjective glory. That's an objective glory. எனக்குள்ளே ஏற்படுகிற அனுபவங்களின் அடிப்படையில் இருக்கிற மகிமை அல்ல. அது மாத்திரம் போதாது, நான் வாழ்வுகளை தொடும்போது அதில் நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அதாங்க மகிமை. சமீபத்தில் விசுவாசி ஒருத்தருடைய மரணத்தை குறித்து நான் படித்து கொண்டிருந்த ஏதோ புத்தகத்தில், போராடி கொண்டிருந்த அந்த விசுவாசியை போதகர் சந்திக்கிறார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். போதகர் ஜெபித்து விட்டு கேட்டார், மகனே, நீ மரிப்பதற்கு பயப்படுகிறாயா? Are you afraid to die, my son? The son said, No, I'm not afraid. But, what but? But I'm ashamed to die. என்ன சொன்னா? நான் மரிப்பதற்கு பயப்படல, ஆனால் மரிப்பதற்கு வெட்கப்படுகிறேன். ஏன் யான்னு கேட்டார் பாஸ்டர். எனக்கு அனுபவம்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் என் வாழ்க்கையை தொட்டார், மாற்றினார். ஆனால் ஆத்துமாக்களை குறித்த கரிசனையற்றி வாழ்ந்து விட்டேயா. நான் எந்த வார்த்தை எந்த பேர் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லலை. மக்களுடைய வாழ்வில் நான் எந்த விதத்திலும் பங்காற்ற தவறிவிட்டேன். ஊழியம் செய்யவில்லை. வெறுங்கையனாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு பயப்படுகிறேன். I'm afraid to die. I want to make a challenge today. மலையுச்சியின் அனுபவத்திலேயே வாழ்ந்து கொண்டு விட்டு சென்று விடாதீர்கள். நம்முடைய கல்லறையில் வாசகங்கள் இருக்க போகின்றன. என்ன வாசகம் என்பது எனக்கு தெரியாது. இவன் வாழ்வுகளை தொட்டான் என்ற வார்த்தை இருந்தானா எவ்வளோ நல்லா இருக்கும். அது மலையுச்சியின் அனுபவம் மக்களுடைய வாழ்வில் பிரயோஜனப்படாவிட்டால் அது அனுபவத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே.
wherever we are today. நாம் எங்கிருந்தாலும் அவருடைய மகிமையை காண வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய கவனத்தை சில நேரத்தில் கவர்வதே கிடையாது. அதை ஒன்று சுவிசேஷ ஊழியத்தில் நான் தொடும் வாழ்வுகளில் மகிமை இருக்கிறத சில நேரத்தில் நான் கவனிக்க தவறிவிடுகிறேன். நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கை என்ற உன்னதமான நோக்கங்களை தராவிட்டால், அது ஏட்டு சுரைக்காய். Let my experience, let your experience will have a clear objective. If we have a clear vision, there's a clear voice, there's a clear objective. அப்படிதானே? ஆண்டவரை குறித்த தெளிவான அறிவு, குழப்பமில்லை. ஆண்டவருடைய சத்தம் தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கமும் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி நிறைவேற்ற கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.